நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எந்த விதமான இன்ட்ரோடக்ஷனுமே இருக்காது. ஸ்டார்டிங் ஜோனா புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னா கர்த்தருக்கும் ஜோனாக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கும். கான்வர்சேஷன் அதை ஆரம்பிக்கும் போது ஜோனா கடவுள் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் கோச்சிருப்பாரு, நான் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம பிராக்டிக்கலா ஒன்று திங்க் பண்ணோம். எப்போ நம்ம யார்கிட்ட முடியாதுன்னு சொல்லுவோம்? நம்ம யார்கிட்ட உரிமையா கோச்சுப்போம்? நம்ம அம்மா அப்பாட்ட கோச்சுப்போம். நம்ம வந்து கல்யாணம் ஆயிருந்தா நம்ம ஸ்பவுஸ் கிட்ட கோச்சுப்போம், நம்ம பிள்ளைகள் கிட்ட கோச்சுப்போம், நம்ம கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட யாரு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம கோச்சுப்போம். அதே மாதிரி அவங்க நம்ம கிட்ட கோச்சுப்பாங்க. ஆனா ஜோனா விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜோனா வந்து ரொம்ப உரிமையா கர்த்தர்கிட்ட கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, துராபா தர்ராபா தர்ரா பஸ்ஸ தர்ராபா லோரிக்கா பாபா துராபா லோரிக்கபா கர்த்தாவே ரிக்கந்தரா ஷபா லோரிக்கா பாபா யாருக்கு என்னென்ன வார்த்தை போய் சேரணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ ரிக்கந்தரா ஷபா லோரிக்கபா அவங்களுக்கு ஒரு தடையும் இல்லாமல் ரிக்கந்தர்ராபாலோ இந்த வார்த்தை போய் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யணும். கர்த்தாவே ரிஷதர் ரேபே லோரிக்கந்தர் யாரெல்லாம் எந்த நோக்கத்துக்காக இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்காங்களோ ரிகந்தர் ராபால், எந்த தேவைக்காக இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்காங்களோ ரிகந்தர் ராபால், என்னென்ன மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ ரிகந்தர் ராபால், அந்த செய்தி மூலியமா போய் சேரணும். கர்த்தாவே ரிஷதர் ராபாலோ ரிகபா யாருக்கெல்லாம் என்னென்ன செய்தி போகணும்னு நீங்க நியமிச்சிருக்கீங்களோ ரிகந்தர் அத்தனை மக்களுக்கும் இந்த செய்தி வந்து போய் சேரணும். கர்த்தாவே ரிஷதர் ராபால் லோரிகந்தர் ராபாலோ ரிகபா. Thank you, Father. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா வாய்ஸ் ஆஃப் காட் பார்ட் 2. லாஸ்ட் வீக் நான் வந்து வாய்ஸ் ஆஃப் காட் பார்ட் 1 பண்ணேன். அதே மாதிரி அதே டாபிக் தான் பார்ட் 2. அதுக்கு உண்டான வசனம் ஜோனா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினேவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். ஆக்சுவலி இந்த வசனத்தில் என்ன ஆகுதுன்னா ஜோனாக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு சிமிலர் காலிங் தான். மோசேக்கும் கர்த்தருக்கும் உண்டான கான்வர்சேஷன். அது வந்து கர்த்தர் வந்து மோசையை கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா, இஸ்ரேல் மக்களோட அழுகை வந்து என்னோட சன்னிதானத்தில் போய் வந்திருக்கு, நீ போய் அந்த மக்களை போய் விடுவிக்கணும், நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மோசே அனுப்புறாரு. அதே மாதிரி தான் இதில் வந்து காலிங். அதே மாதிரி கர்த்தர் வந்து ஜோனா கிட்ட வராரு. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்டான காலிங்கை ஜோனா கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நினைவாக்கு போ, நினைவா மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட், நீ வந்து ஜட்ஜ்மெண்ட் உண்டான வார்த்தையை நீ பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது, அதற்கு விரோதமாக போய் பிரசங்கம் பண்ணு. அதுனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நினைவா மக்களோட அக்கிரமம், அவங்களோட எல்லா விதமான அக்கிரமமும் அவங்களோட எல்லாம் வந்து கர்த்தருக்கு எட்டுனதுனால கர்த்தர் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஜோனா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா இதை கேட்ட உடனே ஜோனா என்ன பண்ணுவார்னா, ஜோனாக்கு வந்து போகணுன்ற இஷ்டமே இருந்திருக்காது. ஜோனாக்கு இஷ்டமே இல்லாதனால அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் வந்து கடவுளோட பிரசன்ஸ்லேருந்து ஓட ரெடி ஆயிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நினைவா மக்கள் வந்து கர்த்தரோட எப்படி ஜோனாக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நினைவா மக்கள்கிட்ட போய் நம்ம போய் பிரசங்கம் பண்ணா கண்டிப்பா அந்த நினைவா மக்கள் வந்து கர்த்தர்கிட்ட போய் ஃபர்கிவ்னஸ் கேட்டு கடவுள் வந்து அவங்களை மன்னிச்சிருவாங்க. அதனால அவருக்கு வந்து போக இஷ்டம் இருந்திருக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஷிப்பை ஏறி அவருக்கு வேற தசை பக்கம் ஓடுவார். நம்ம வந்து கடவுளோட பிரசன்ஸ்லேருந்து போயிடணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஷிப்பை போட் பண்ணி அவர் கடவுளை விட்டு போகிறார். ஏன்னா அவருக்கு வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் தட் காலிங். இந்த மாதிரி சினிமா மக்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணணும்னு ஜோனாக்கு இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. நான் இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம கடவுள் நம்ம முன்னாடி வரும்போது மோசே என்ன பண்ணியிருப்பாரு, ரொம்ப ஆச்சரியமா அந்த பர்னிங் விஷ பார்த்துருப்பாரு. என்னடா வித்தியாசமா ஒன்று எரியுதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் மோசஸ் வந்து பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் காட் வந்து அவர் தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நான் தான் காட் ஆஃப் ஆப்ரஹாம், ஈசாக்கின் தேவன், உன்னோட முன்னோர்களின் தேவன் சொல்லிட்டு காட் வந்து தன்னைத்தானே வந்து மோசே கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஜோனா விஷயத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எந்த விதமான இன்ட்ரோடக்ஷனுமே இருக்காது. ஸ்டார்டிங் ஜோனா புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னா,
கர்த்தருக்கும் ஜோனாக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கும். கான்வர்சேஷன் அது ஆரம்பிக்கும் போது ஜோனா கடவுள் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் கோச்சிருப்பாரு, நான் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம பிராக்டிக்கலா ஒன்று திங்க் பண்ணோம். எப்போ நம்ம யார்கிட்ட முடியாதுன்னு சொல்லுவோம்? நம்ம யார்கிட்ட உரிமையா கோச்சிப்போம்? நம்ம அம்மா அப்பாட்ட கோச்சிப்போம். நம்ம வந்து கல்யாணம் ஆயிருந்தா நம்ம ஸ்பவுஸ் கிட்ட கோச்சிப்போம், நம்ம பிள்ளைகள் கிட்ட கோச்சிப்போம், நம்ம கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம கோச்சிப்போம். அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட கோச்சிப்பாங்க. ஆனா ஜோனா விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜோனா வந்து ரொம்ப உரிமையா கர்த்தர்ட்ட நோன்னு சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் கோச்சிருப்பாரு. நீங்க ஜோனா புஸ்தகத்துல பாத்திருந்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் அவர் வந்து கடவுளோட பயங்கரமா கோச்சிருப்பாரு, ஆர்கியூமெண்ட் பண்ணிருப்பாரு. நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜோனாவும் கர்த்தரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருந்தா ஜோனா வந்து உரிமையா கர்த்தர்ட்ட என்னால முடியாது, நான் செய்ய முடியாது, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க அப்படிதான் பண்ணுவீங்கன்னு ஜோனா வந்து பேசியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஜோனா வந்து கடவுளோட சஞ்சரிச்சிருக்கலாம். இதெல்லாம் பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல. நம்ம என்ன அனலைஸ் பண்ணா, அப்ப அவ்வளோ தூரம் அவர் கடவுளோட சஞ்சரிச்சிருந்தாருன்னா கடவுள்கிட்ட நோ சொல்றாரு, அப்ப அவ்வளோ தூரம் க்ளோஸா இருந்திருப்பாரு. நீங்க பைபிள்ல நிறைய பிப்ளிக்கல் கேரக்டர் இருக்காங்க. ஈனோக்கா இருந்தாலும் ஈனோக்குமே என்ன போட்டிருக்கோம், 300 வருஷம் சஞ்சரிச்சாரு. ஆப்ராம் பத்தி போட்டிருக்கு, எலைஜா பத்தி போட்டிருக்கு. ப்ராஃபட் எலைஜாவும் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ப்ராஃபட் எலைஜாவோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், கர்த்தர் வருவாரு, இந்த மாதிரி வந்து ஆகாப் ராஜா கிட்ட போய் இஸ்ரேல் அந்த மாதிரி அவரோட பாவம் வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். ஒரு சில தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நமக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து கடவுளோட நெருங்கி நடந்தாங்க. சாமுவேலோட லைஃப் ஸ்டோரிலாம் தெரியும். ஆனா ஜோனாவோட லைஃப் ஸ்டோரிலாம் நமக்கு தெரியாது. அப்ப என்னமோ ஒரு விஷயம் வந்து இந்த பைபிள்ல ரெக்கார்ட் ஆகாம என்னமோ ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆயிருக்காரு, என்னமோ நிறைய பண்ணனாலதான் கடவுளுக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் ஆகுது. இதே மாதிரி தான் அந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மனிதர்களோடையும் கடவுள் சஞ்சரிக்க ஆசைப்படுறாரு, பேச ஆசைப்படுறாரு. எல்லா மனிதர்கள் கிட்டையும் பேச ஆசைப்படுறாரு. ஒரு கிறிஸ்தவனா பிறந்துட்டாலே நம்ம வந்து என்ன நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம எல்லாரும் ஒரு திங்கிங், நம்ம சர்ச்சுக்கு போறது, நம்ம ஃபெலோஷிப் அட்டன் பண்றது, பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்றது, இது மட்டும்தான் நம்ம வந்து என்ன நினைச்சிட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என்ற ஆவியானவர் சொல்றாரு. ரிகந்த ராபால எல்லாத்துக்கும் மேல ரிஷத ராபா லோரிகா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரிகந்த ராபா லோரிகா பாபா, கடவுளோட முகமுகமா சஞ்சரிக்கிறது ரிகந்த ராபா லோரிகா பாபா, கடவுளோட பேசுறது ரிகந்த ராபா, தரிசன சொப்பன காண்றது ரிகந்த ராபா லோரிகா, இதுதான் கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபா லோரிகா பா உரகந்த ராபா, உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா ரிகந்த ராபா லோரிகா பா, ஒரு தூய்மையான இருதயம் உள்ள கிறிஸ்தவனா இருந்தா ரிகந்த ராபா லோரிகா பா, யாரா இருந்தாலும் ரிகந்த ராபா நான் முகமுகமா சஞ்சரிக்க ஆசைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். தீராசா தராபா தரிபா லரிகா பாபா துராபா தராபா தராபா தரஷா தராபா லோரிகா பா உரிகந்த ராபா, கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபா லோரிகா பாபா. இந்த கடைசி காலத்துல ரிகந்த ராபா லோரிகா நிறைய மனிதர்களோட நான் சஞ்சரிக்க ஆசைப்படுறேன். ரிகந்தர் சின்ன பிள்ளைங்க கூட நான் சஞ்சரிக்க ஆசைப்படுறேன். ரிகந்தர் இனி வர நாட்கள்ல ரிகந்த ராபாலோ குட்டி 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 பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ரிகந்த ராபாலோ நான் ஜீசஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன், ரிகந்த ராபா தேவதூதர்களை பார்த்தேன், ரிகந்த ராபாலோ ஹெவன்லி விசிட்டேஷன்ஸ்க்கு நான் போனேன், ரிகந்த ராபா பாதாளத்தை பார்த்தேன், ரிகந்த அசுத்தாவிகளோட தரிசனத்தை நான் பார்த்தேன், ரிகந்த ராபாலோ ரிகா பாபா ஜீசஸை பார்த்தேன். நிறைய பேர் ரிகந்த இனி வர காலத்துல ரிகந்த சின்ன பிள்ளைகள் வந்து ரிகந்த சாட்சி சொல்ற நாட்களை பார்ப்பீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஜீராதா ரசத ராபாலோ ரிகாபா உரிகந்த ராபாலோ ரிகா வேகமா ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். இனி காலம் செல்லாதன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபாலோ ரிகந்த ராபாலோ ரிகா பாபா துராபாலா ரிகா பாபா துராபா பாபா சத ராபாலோ ரிகா த ராபாலோ ரிகா பா உரகந்த ரஷபா ரோபாலோ ரிகா பாபா துராபாலா ரிகா பா. கர்த்தர் சொல்றார் ரிகந்த யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிகந்த ராபால் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிகந்த ராபாலோ you are going to receive a fresh anointing says the Lord. It's the last days anointing says the Lord. Rikanda rashada rabalo rikaba duraba da rabala rababa duraba baba பெற்றுக்கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்றார். receive rikaba receive rikaba receive the fresh anointing from the heaven rikaba baba urakanda raba receive the fresh anointing rikanda rabalo rikaba rika rabalo rikaba baba. ஒரு சில பேர் மேல ரிகந்த அக்கினி அபிஷேகம் ரிகந்த ராபாலோ ரிகபா ஆவியானவர் தொடுதல் ரிகந்த ராபா. நிறைய பேர் ரிகந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டுட்டு இருக்கீங்க. ரிகந்த ஜெபிக்கிற இதே வேலையில ரிகந்த ராபா நிறைய பேர் ஆவியானவர் பெற்றுக்கொள்றீங்க. ரிகந்த ராபாலோ ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிஷபா ராபாலோ ரிகா பாபா.
அந்த மாதிரி ஜோனாக்கும் கடவுளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் வந்து அவர் கப்பலில் போறாரு. ஆனால் கடவுள் வந்து தொடர்ந்து அவரோட வந்துட்டு தான் இருக்காரு. என்னதான் ஜோனா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கப்பலில் ஏறி போனாவது கடவுளோட பிரசன்ஸ்லேருந்து ஓடி போயிடலாம், கடவுள் நம்மளை வந்து நினைவா போன்னு தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அவர் கப்பலில் போறாரு. கப்பலில் போய் ஒரு இடத்துல போய் தூங்குறாரு. ஆனால் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தர் வந்து ஜோனாவை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நீ இவ்வளோ தூரம் போறியா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பயங்கரமான ஒரு ஸ்டார்ம் வருது. எந்த அளவுக்கு ஸ்டார்ம் வருது அப்படின்னா, அந்த ஷிப்பில் இருக்க அந்த செயிலர்ஸ்லாம் எப்படியாவது இந்த கப்பலை காப்பாற்றலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியல. அதனால ஜோனா வந்து எழுப்புறாங்க. எல்லாரும் நம்ம சாக போகிறோம், நீ பாட்டுக்கு ஜாலியாக தூங்குறிய, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஜோனா பார்க்குறாரு. அப்புறம் இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு இந்த கப்பலில் ஏறி இருக்காங்க. அதனால ஏதோ ஒரு தெய்வம், அவங்களுக்கு வந்து கர்த்தர்னு தெரியல, யாரோ ஒருத்தரோட தெய்வம் வந்து கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது யாரு கண்ணு பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த லாட் குலுக்கி போடுறாங்க. அந்த லாட்ல வந்து ஜோனாவோட பேர் வருது. ஜோனாவோட பேர் வந்த உடனே அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம் இந்த இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னோடனே இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னோன்னா பேசாமல் என்னை தண்ணியில் பிடிச்சி போட்டுருங்க அப்படின்னோடனே இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடும். நீ என்ன சொல்கிற, இல்லை அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, எங்கள் மனசாட்சிக்கு அதெல்லாம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கப்பலை வந்து ஏதாவது ஒரு கரையோரத்துக்கு எடுத்துகிட்டு போக பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இருக்க 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 அந்த ஸ்டார்ம் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப விக்ரஸ் ஆன உடனே திரும்பி ஜோனா சொல்கிறார், நீங்கள் வந்து என்னை வந்து தண்ணியில் போடாத ஒழிய இந்த ஸ்டார்ம் நிற்காது, நீங்கள் அது பெசாம பண்ணிடுங்கன்னொன்னே இவங்களும் வேற வழியே இல்லாமல் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அந்த கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தண்ணியில் போடுறதுனால இந்த பாவம் எங்கள் மேலே வந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போடுறாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அந்த ஸ்டார்ம் வந்து அப்படியே போயிடுது. ஆனால் அப்பயுமே ஜோனா வந்து ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். பரவாயில்ல நான் நினைவாக்க போகிறேன்னு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார், தண்ணியில் இருப்பார். அதனால என்ன பண்ணுவார் கர்த்தர் அப்படின்னா, ஒரு பெரிய மீனை வந்து ஜோனா வந்து முழுங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுவார். அதுவும் வந்து முழுங்கி வச்ச உடனே 3 நாள் 3 நைட் வந்து ஜோனா வந்து அந்த மீனோட வயிற்றுல இருக்கார். அந்த மீனோட வயிற்றுல இருக்கும் போது அப்போ அவர் ஜெபம் பண்ணுறார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெபம் இருக்கும், அதில் ப்ரேயர் ஆஃப் ஜோனான்னு இருக்கும். அந்த ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாரு. ஜோனா வந்து துப்ப சொல்லி ஆர்டர் கொடுப்பார். இவரும் வேணா வெறுப்பா வந்துடுறாரு. சரி நம்ம சொல்லிட்டோம், நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைவா மக்கள்கிட்ட போறார். போய் அவர் பிரசங்கம் பண்றாரு. உங்கள் பாவம்லாம் வந்து சன்னிதானத்தில் வந்துருச்சா, நீங்கள் அப்படின்னு மன திரும்புங்க அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ண உடனே 40 நாளில் நினைவா பட்டணத்தை கடவுள் அழிக்க போறார் அப்படின்னோடனே மக்கள்லாம் பயந்துருப்பாங்க. பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்டிங் போயிடுவாங்க. எல்லாம் ஃபாஸ்டிங் போங்க அப்படின்னா எல்லாம் ஃபாஸ்டிங் போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டர் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிங்குக்கு போய் அந்த தெரிஞ்சிடும். அவர் என்ன பண்ணார், ஐயோ என் மக்கள்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி கர்த்தர் வந்து கோவமா இருக்காரான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாரையும் ஃபாஸ்டிங்ல போடுங்க, எல்லாம் வந்து சாக் கொலோத் வச்சு போட்டுக்கோங்க, அப்பயாவது கடவுளோட கோவம் தனிதான் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஃபாஸ்டிங்ல போறாங்க. ஃபாஸ்டிங்ல போன உடனே ஆனா கடவுள் வந்து அந்த மக்கள்ல மன்னிச்சிடுறாரு. ஆனா இது வந்து ஜோனாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல போய் உட்காந்துருவார். உட்காந்துட்டு அவர் என்ன பார்ப்பார்னா, நினைவா மக்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என்ன தான் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருந்தது இந்த மாதிரி நினைவா மக்களை வந்து கடவுள் வந்து மன்னிச்சிடுறாருன்னா அவருக்கு இன்ஃபேக்ட் பயங்கர கோவம் வந்திருக்கும். கோவம் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மக்கள்லாம் வந்து பயங்கர வந்து அக்கிரமக்காரனுங்க, பேசாமல் கொன்னுடுங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்கள மன்னிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜோனாக்கும் கடவுளுக்கும் பயங்கர கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, கோவமாக உட்காந்துருக்கார் ஜோனா, கடவுள் மேலே அவ்வளோ கோவமாக உட்காந்துருப்பார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜோனா பின்னாடி ஒரு மரம், ஒரு கொடி மாதிரி, அவருக்கு பயங்கர வெயிலாக இருக்கனால அவருக்கு ஷேடு கொடுக்கறதுக்கு ஒரு கொடி ஒன்று வளருது. அப்புறம் அந்த கொடியில் இருக்கார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, அந்த கொடியை வந்து கடவுள் வந்து இதாக்கிடுறாரு, அதை வந்து அழிச்சு போட்டுறாரு. உடனே அது என்ன ஆகுது, வெயில் வந்து ஜோனா தலையில் பயங்கரமாக வந்து அவர் தலை மேலே அடிக்குது. உடனே ஜோனாக்கு பயங்கர கோவம், எதுக்கு இந்த செடியை வர வச்சிங்க, எதுக்கு இந்த செடியை போக வச்சிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னை கொன்னுடலான்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட வந்து ஜோனா வந்து முறையிடுவார். உடனே கர்த்தர் சொல்லுவார், நீ ஆஃப்டர் ஆல் நேற்று வளர்ந்த செடிக்கு நீ வந்து இவ்வளோ கோவப்படுற, அந்த நினைவா மக்கள் 1,20,000 மக்கள் அங்கே இருக்காங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்கு நான் பாவப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார் ஜோனா கிட்ட. அதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிருது, ஜோனா புஸ்தகம் முடிஞ்சிருது. ஆனால் நீங்கள் நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா,
ஜோனாக்கும் கர்த்தருக்கும் நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் பைபிளில் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம், பின்னாடியும் நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். ஸோ நம்ம கடவுள் எப்பவுமே ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் கடவுள் வந்து சஞ்சரிக்க ஆசைப்படுறாரு. ஸோ அது நம்ம கடவுளோட சஞ்சரிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய பைபிள் வாசிக்கிறோம். அதுக்கு தான் பைபிள் நம்ம கையில் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் Hebrews 4:12 என்ன அப்படி போட்டிருக்கு அப்படின்னா, the word of God is living and powerful. கர்த்தரோட வார்த்தையில வந்து ஜீவனும் வல்லமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதே மாதிரி 2 தீமோத்தி 3:16 வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்த்தரோட வார்த்தையை வந்து மவுத் பிரெத்தன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தரோட ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம கடவுளை பத்தி அறியணும், கடவுளோட சஞ்சரிக்கணும், கடவுளோட நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு தான் பைபிள் நம்மளோட இருக்கு. முன்னாடிலாம் நமக்கு இந்த அளவுக்குலாம் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே நிறைய பைபிள் வச்சுருக்கோம். நீங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது, பைபிள் ஆப் இருக்குது. அதே மாதிரி ஒரு வெர்ஷனில் நீங்கள் ஒரு வெர்ஷனில் வந்து உங்களுக்கு புரியலனா கூட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ரிவைஸ்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் கூட வந்துருச்சு. ஏன்னா அட்வான்ஸ்ட் வெர்ஷனால நம்ம சரியாக பைபிள் புரியாது. அதனால் நான் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2-3 பைபிள் வசனம் பார்ப்பேன். ஒரு வசனம் எனக்கு புரியாட்டி அப்படின்னா வேற ஒரு வெர்ஷனுக்கு போவேன். இப்போ இன்னும் நமக்கு ரொம்ப நல்லா புரியணுன்றதுக்காகவே இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வெர்ஷன்லாம் வந்துருச்சு. நீங்கள் பைபிளை வாசிக்க 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 என்ன ஆகும்னா கர்த்தரோட உண்மையான முகத்தை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எல்லா மனிதர்களோடையும் கர்த்தர் பேசினார். ஆதாம்லேருந்து ஆரம்பிக்கிறார் கர்த்தர் வந்து ஜனங்களோட சஞ்சரிக்கிறது. கடைசியாக புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதுனது வந்து யோவான் சுவிசேஷகர். அவருமே பார்த்தீங்கன்னா பத்மோஸ் தீவில் வந்து உட்காந்து அந்த புக் ஆஃப் ரெவலேஷனை ஃபுல்லாக எழுதி முடிக்கிறார். அது ஃபுல்லாக அந்த புக்கை ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அதில் வந்து பைபிள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, பாஸ்ட்டும் இருக்கும், ப்ரெசண்ட்டும் இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி ஃபுல்லாக புக் ஆஃப் ரெவலேஷனில் இருக்குது. பைபிளில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. அந்த பூமி எப்படி உண்டாச்சு, எப்படி மனிதர்கள் உண்டானாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா பாஸ்ட்டை பற்றி இருக்குது. இப்போ நடக்கிற விஷயம் கூட பைபிளில் இருக்குது. இன்னமே நடக்க போகிற விஷயம், கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் வந்து ஜானுக்கு வெளிப்படுத்துகிறார். பத்மோஸ் தீவில் உட்காந்து வெளிப்படுத்தி அவரோட சஞ்சரித்து இவ்வளோ தூரம் அந்த புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதப்பட்டது. ஸோ பைபிளை வந்து நம்ம டக்குன்னு டைட்டாலாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் பைபிளை படிக்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு ஒன்றும் புரியாது. பட் நீங்கள் டெய்லியும் படிக்க ஆவியானவர் உங்கள் மேலே வந்து அந்த பைபிளை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம வந்து பைபிளை வந்து வேகலாம் படிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஆவியானவரோட ஹெல்ப் கேட்கணும். நம்ம பைபிள் எழுதுனது ஆவியானவரால். அவர் தான் இந்த ஆத்தர் ஆஃப் இந்த பைபிள் வந்து அவர் தான் ஆத்தர். அவர் வந்து உங்களுக்கு சொல்வார், ஏன் இந்த வசனம் இப்படி இருக்குது, ஏன் இந்த வசனம் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு, இந்த வசனத்துக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கலாம். எனக்கு இருக்க வெளிப்பாடு உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க வெளிப்பாடு எனக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆவியானவர் வந்து வேற மாதிரி வெளிப்பாடு கொடுப்பார். ஒவ்வொரு வசனம் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்திருக்கு, இந்த மாதிரி தீர்க்கதரிசிக கிட்ட இந்த மாதிரி டோன்ல கர்த்தர் பேசினாருன்னு சொல்லிட்டு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறார். அதுக்கு தான் நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது பைபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். கர்த்தர் சொல்றார், ரிகந்த ராபாலோ ரிகா பாபா உரிக்கந்த. ஒரு சில பேர் ரிகந்த ராபாலோ பைபிள் படிக்க கஷ்டமா இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ரிகந்த ராபாலோ ரிகா, இதோ ரிகந்த ராபால், ரிசீவ் அன் அனாயிண்டிங். ரிகந்த ராபால், பைபிள் படிக்கிற அபிஷேகம். ரிகந்த ராபா, யாரா இருக்கலாம் ரிகந்த ரா, இந்த பைபிள் படிக்கிற அபிஷேகம் வேணுமோ ரிகந்த ராபாலோ ரிகா, ஜோமனுங்க ரிகந்த ராபாலோ ரிகா பா, ரிசீவ் ரிகா பாபா, ரிசீவ் ரிகா பாபா, ரிசீவ் சேஸ் தி லார்ட். ரிஷத ராபாலோ ரிகந்த ராபாலோ ரிகா பா தரபாலா ரிகா பாபா உரிகந்த ராபாலோ ரிகா பாபா. இது கடைசி கால அபிஷேகம். ரிகந்த ராபாலோ ரிகா பாபா கந்த ரஷபாலோ ரிகா. ஒரு சில பேர் மேல ரிகந்த ராபாலோ ரிகா பாபா கடைசி கால அபிஷேகம் வந்துட்டு இருக்கு. ரிகந்த ராபாலோ ரிகா பாபா உரிகந்த ரஷபா. ஜோயல் 2:28 says the Lord. ரிஷத ராபாலோ ரிகந்த ராபாலோ ரிகா பாபா ரிகந்த ராபாலோ ரிகா பாபா. ஸோ நம்ம பைபிளை வந்து டெய்லியும் நம்மளோட ப்ரேயர் லைஃப்பில் பைபிளை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். டெய்லியும் பைபிள் படிக்கணும். எப்படி தனி ஜபம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வேத வாசிப்பு பைபிள் ரீடிங்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு புக்கு படிக்க போகிறோம், ஏதாவது வந்து நம்ம வேலையில் ஜாயின் பண்ண போகிறோம், நம்ம மேரேஜ் லைஃப் பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்மளோட பெரியவங்களை வந்து எப்பவுமே ஒரு சஜஷன் கேட்போம். அவங்க தான் நம்மளோட பேரண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் மேலே தான் கர்த்தர். அவர் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் ஓரளவுக்கு மேலே தான் நம்ம ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் அந்த சராசரத்தையும் படைச்ச கர்த்தர் நம்மளெல்லாம் உள்ளங்கையில் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரால் நம்ம ஃபியூச்சரை கரெக்டாக நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் பைபிள் வாசிக்க நீங்கள் ஃபியூச்சரில் இருக்கார் என்ன பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் லைஃப் வாழணும். நீங்கள் தப்பு பண்ண போறீங்கன்னா கர்த்தர் முன்கூர்ச்சியே உங்ககிட்ட சொல்வார், இதெல்லாம் தப்பு. நீ கெட்ட நண்பர்களோட இருந்தால் அதையுமே கர்த்தர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டுவார். நீ வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர்களோட இருக்க, இது எனக்கு விருப்பம் இல்லை, இதெல்லாம் பண்ணினா உன் வாழ்க்கையில் நீ இப்படிலாம் போயிடுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் கைட் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் பைபிள் பயங்கரமாக நான் வாசித்தேன். எப்போவே நான் பைபிள் வாசிப்பேன். ஆனால் நாங்கள் வந்து முதல்ல கடவுள் என்னோட பேசுகிறாரு அப்படின்றத வந்து நான் பைபிள் வாசிக்க தான் அதை நான் உணர்ந்தேன். நான் பைபிள் வாசிக்க ஒரு கடலுக்குள்ளே போகிற மாதிரி. நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் கடலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள என்ன இருக்குன்னு நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா இன்னுமே வேறு மாதிரி ஜீவராசிகள் இருக்கிறது. இப்போ தான் ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, உள்ளே இருக்க அனிமல்ஸ்லாம் லைட்ஸோடு இருக்குமா. ஏன்னா உள்ளே வந்து ஆக்சிஜனும் இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்குமா கடலில். ஸோ அங்கே இருக்க அனிமல்ஸ் வந்து எப்படி மின்மினி பூச்சி வந்து லைட்டோடு வருதோ அதே மாதிரி கடலுக்கு அடியில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ஒரு லைட்டோட இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டிய இறையெல்லாம் அந்த லைட்டை வச்சு தேடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து 80% ஆஃப் ஓஷனை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணலாம். அதே மாதிரி தான் பைபிள். நீங்கள் உள்ளே போக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்து ஆவியானவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பைபிள் இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி ஆதாம் ஏவாளை படிக்கும் போது என்னென்ன சிச்சுவேஷன் நடந்தது, ஏன் அவங்கெல்லாம் சோதிக்கப்பட்டாங்கன்னு தேவ ஆவியானவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கு நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இப்போ இருக்க பைபிள் ஃபெசிலிட்டிலாம் நமக்கு இருக்கிற மாதிரி எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி யாருக்குமே இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா கிரீக், ஹீப்ரு, அரமைக் இந்த மாதிரி லாங்குவேஜில் மட்டும்தான் பைபிள் இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாட்டினில் இருந்ததுதான். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த லாட்டின்லாம் வந்து பெரிய பெரிய போதகர் வந்து அவங்க தான் படித்து அவங்க தான் தே ஹேட் த அத்தாரிட்டி டு டச் த பைபிள். அவங்க கிட்ட மட்டும்தான் பைபிள் இருக்கும், அவங்க மட்டும்தான் பைபிள் படிக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஜனங்க வந்து அதை கேட்டுட்டு போகணும். மற்ற யாருக்குமே பைபிள்லாம் வந்து பப்ளிக் யூஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் பைபிளை யாராவது வீட்டில் வச்சிருந்தாலே அதெல்லாம் வந்து குத்தம், அவங்களெல்லாம் எரிச்சிருவாங்க, அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து நீங்களாம் யாரும் வச்சுக்க கூடாது. பப்ளிக் வீட்டில் யார் வீட்லையும் பைபிளில் ரொம்ப வருஷமாக அது கிடையவே கிடையாது. முதல் 11ஆவது நூற்றாண்டில் தான் பீட்டர் வால்டோன்றவர் என்ன பண்ணுறாருன்னா பைபிளை வந்து அவர் ரொம்ப செல்வந்தனாக இருந்தனால ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆவது நூற்றாண்டில் வில்லியம் டிண்டேல்னு ஒருத்தர் இருக்கார். பயங்கர ஞானமுள்ள ஆள். 15th செஞ்சுரியில் அவர் இருக்கார். இன்ஃபேக்ட் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் அவர் படித்தவர். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார். அவருக்கும் நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, பைபிளில் படிக்கிறதுக்கு அவர் சான்ஸ் கிடச்சி நிறைய விஷயங்கள் பார்க்குறாரு. ஏன்னா பைபிளில் இவ்வளோ போட்டிருக்கு, நம்மளோட குருமார்க்கர்கள்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பைபிளில் இவ்வளோ விஷயங்களை போட்டிருக்கு, இவங்க பைபிளில் இருக்கிறதுக்கும் இவங்க ப்ரீச் பண்ணுறதுக்கும் வேறு மாதிரி இருக்குது, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, பைபிளில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பைபிள் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். ஒரு மனிதனா இருந்தா அது கடவுளோட வார்த்தை, அந்த கடவுளோட வார்த்தை எல்லா மனிதருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணிட்டு அங்க இருக்க பீப்புள்கிட்ட எல்லாம், பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. உடனே அங்க இருக்க ஹை அத்தாரிட்டி பீப்புளாக இதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் அவர் லாட், இங்கிலாண்டில் வந்து இதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் அவர் லா, நம்மளோட சட்டத்திட்டத்துக்கு வந்து நீ எதிரானது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னே இது வந்து அந்த இங்கிலாந்து அத்தாரிட்டிஸ்க்கு தெரிஞ்சோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட ரைட்டிங் எல்லாம் பேன் பண்ணுறாங்க. இனிமேட்டு வில்லியம் டிண்டேல் ரைட்டிங் எல்லாத்தையும் பேன் பண்ணிவிட்டு அவருமே ஒரு புஸ்தகம்லாம் அவர் அப்போ வெளியிடுறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா இது வந்து அகேன்ஸ்ட் த லா, நீ வந்து ரிலீஜியஸ் பீப்புளுக்கு அகேன்ஸ்டா பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட ரைட்டிங் எல்லாம் பேன் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த காலத்துல என்ன ஆகும்னா கிங் வந்து ரிலீஜியஸ் லீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ரூல் அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து ரிலீஜியஸ் லீடர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ரிலீஜியஸ் லீடருக்கு அகேன்ஸ்டா யாராவது ஏதாவது பண்ணா கிங் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்த்து கொல்லப்படுறது இந்த மாதிரி லா எல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவரோட ரைட்டிங் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு, நீ பேசாம லண்டன் போ, லண்டன்ல வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லண்டனுக்கு போறாரு. லண்டன்ல நிறைய பிஷப்பை போய் மீட் பண்றாரு. ஆனா லண்டன்லயுமே அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவே எல்லா இடத்துலையும் அவர் துரத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் லண்டன்ல இருக்காரு. ஆனா வந்து
ரொம்ப கவலையாக ஆயிடுறாரு. என்னடா நமக்கு ஒரு சான்ஸும் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு ஒரு நண்பர் வராரு. அவர் வந்து ரொம்ப செல்வந்தர், அது லண்டனில் பெரிய மர்ச்சன்ட். அவர் வந்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால அவர் வந்து இவருக்கு பணம் ஹெல்ப் பண்ணுறாரு. பணம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து ஜெர்மனிக்கு போயிடுறார். அந்த மர்ச்சன்ட் ஒரு ஐடியா கொடுப்பார், ஜெர்மனியில் ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது, நீ பேசாமல் ஜெர்மனியில் போய் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுத்து இவர் ஜெர்மனிக்கு போகிறார். ஜெர்மனிக்கு போனோடனே அங்கே உட்காந்து ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. கப்பலில் எப்படி தங்கத்தையும் வைரமும் ஸ்மக்லிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூட்டையில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அது பைபிளில் ஃபுல்லாக மறைச்சு வச்சு இங்கிலாந்துக்கு போகுது. அந்த கப்பல் இங்கிலாந்துக்கு போனால் எல்லாரும் இங்கிலாண்டில் வந்து ரொம்ப நார்மல் மக்கள் எல்லாரும் இந்த பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷில் வந்துருச்சு பைபிள். இங்கிலீஷில் படிக்க நிறைய மக்கள் வந்து ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து அந்த ஜெர்மனிலே நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒருத்தனோட சேர்ந்து இங்கிலீஷில் வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிடறார். ஆனால் இந்த விஷயமே ஜெர்மனி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருது. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, டிண்டேல வந்து இது பண்ணிடுறாங்க. உடனே டிண்டேல என்ன பண்ணுறாருன்னா எல்லா அந்த அவருக்கு தெரிஞ்ச உடனே அந்த ரூமில் இருக்க நிறைய ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த டிரான்ஸ்லேஷனெல்லாம் எடுத்து அவரும் அவர் ஃப்ரெண்டும் கப்பலை நோக்கி ஓடுறாங்க. நம்ம எப்படியாவது இந்த டிரான்ஸ்லேஷன் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கப்பலை நோக்கி பெல்ஜியமுக்கு போகிறாங்க. அந்த கப்பலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டாமில் மாட்டி அந்த கப்பல் உடஞ்சி அவரும் அவர் ஃப்ரெண்டும் உழுந்த உடனே அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு அவங்க பண்ண டிரான்ஸ்லேஷன் எல்லாமே தண்ணியில் விழுதுருந்து. நான் நிறைய பாருங்க, வில்லியம் கேரியுமே பார்த்தீங்கன்னா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த பெங்காலி ரைட்டிங்லாம் ஒரு வாட்டி எரிஞ்சிடும். அப்பயுமே அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவார். அதே மாதிரி அதோனின்னு ஒருத்தர் இருந்தார், அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மீஸ் அதில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு செட் ஆஃப் இது எரிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா பேப்பர்ஸும் தண்ணியில் நனைஞ்சது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கவலையாக சொல்லுவார், டிண்டேல் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே உடனே டிண்டேல் சொல்லுவாராம், பரவாயில்ல நம்ம உயிரை கடவுள் கொடுத்தாருல அது போதும், நான் திரும்பி உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெல்ஜியம் போயிடுறார். கடவுள் அங்கேயுமே பெல்ஜியமில் வந்து டிண்டேலுக்கு வந்து ஒரு வீடு தர்றார். அந்த வீட்டில் வந்து இவர் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணி அவருக்கு வந்து சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாரு. அவர் அங்கே நிறைய மக்களுக்கு வந்து சீக்ரெட்டாக வந்து நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு பற்றி சொல்கிறாங்க. இந்த விஷயம் லண்டனில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டிண்டேல் வந்து பெல்ஜியமில் ஒழிஞ்சிருக்கான், அதனால் நம்ம வந்து எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்புகிறாங்க. அப்போது வந்து அங்கே பெல்ஜியமில் என்ன ஆகுதுன்னா டிண்டேலுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவருக்கு அறிமுகமாறார். அவர் ஃபிலிப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வில்லியம்கிட்ட டிண்டேல்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எனக்கு நிறைய ஜீசஸ் பற்றி சொல்லு அப்படின்னோன்னே வில்லியம் டிண்டேல் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ஜீசஸ் பற்றி சொல்லி இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஃபிலிப்ஸும் வில்லியமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃபேக்ட் வில்லியம் டிண்டேல் வந்து ஒரு வீட்டில் இருப்பார். அவங்களுமே சொல்லுவாங்க, நீ உன்னோட ஃப்ரெண்டாக இருக்காரு, அவர் நம்பிக்கை உண்டான ஆளா, நீ பார்த்துக்கோ, ஏன்னா நீ வந்து உன்னை வந்து தேடப்படுற குற்றவாளி, யார் எங்கேருந்து வருவான்னு தெரியாதுன்னா வில்லியம் டிண்டேல் சொல்லுவார், இல்லை அவன் நல்லா வந்தான்னு சொல்லிட்டு அவனோட சுற்றுறார். ஆனால் ஃபிலிப்ஸ் என்ன பண்ணுறான்னா நேரம் கிடைக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டை போய் சொல்லிடுறார், இந்த மாதிரி வில்லியம் டிண்டேல் என்னோட தான் இருக்காரு அப்படின்னோடனே அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 16 மாதம் அவர் ஜெயிலில் இருக்கார். 16 மாதம் ஜெயிலில் இருந்து அவரோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இது வந்து தாய் திருச்சபைக்கு வந்து எதிர்த்து நீ பேசுகிற, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு. அவர் என்ன சொல்வாரா, நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன், அதில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி மக்களுக்கு தரேன். ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து ஏதாவது கடவுள்கிட்ட பேசணும் நமக்கு ரிலீஜியஸ் லீடர்ஸ் கிட்ட தான் ஓடுறாங்க, அவங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்க தான் இந்த மாதிரி நான் பைபிளை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், நான் வந்து யாரையும் கெட்ட நோக்கத்தில் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனே அவருக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நீ வந்து ஒத்துக்கோ, நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கோ, இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் எரிச்சு போட்டுரு, எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம், நாங்கள் உன்னை உயிரோடு விட்டுறோம் அப்படின்னோடனே டிண்டேல் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தப்பை நான் இன்றைக்கும் நான் செய்ய மாட்டேன், நான் வந்து கடவுளுக்காக தான் வந்தேன், நான் கடவுளுக்காக நான் வாழுவேன், நான் அவருக்காக நான் என்ன கடவுளோட வார்த்தையை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கடவுளுக்கு கடவுளோட வார்த்தையை தான் நான் போய் கொடுத்தேன், நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொன்ன உடனே அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் யாரெல்லாம்
பைபிள் வாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தனியாக ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நடு ரோட்டில் விட்டு எரிக்கிறது தான் தண்டனை. இவருக்கும் அந்த தண்டனை கொடுத்துட்றாங்க. போய் அவர் வந்து அந்த எரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மக்கள்லாம் கூடியிருக்காங்க. இவர் அழுகுறாரு, கடவுளே நான் இந்த இதை நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவரை எரிச்சிடுறாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராஜடி மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சுது. ஐயோ டிண்டேல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தார். ஆனால் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி 18,000 காப்பீஸ் அவர் ரெடியாக வச்சுருந்தாராம். நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவர் ரெடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி சர்க்குலேட் ஆகிடுச்சா. அவர் இறந்து அவர் இன்ஃபேக்ட் அவர் என்ன ஜெபம் பண்ணிட்டு இறந்துருப்பார்னா, கர்த்தாவே நான் இங்கிலாந்து தேசத்துலேருந்து பிறந்தேன், இங்கிலாந்து அரசரோட மனசை நீங்கள் மாற்றி இந்த பைபிள்லாம் பப்ளிக் யூஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு தான் ஜீவனை கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறம் கரெக்டாக 2 இயர்ஸ் கழிச்சு அங்கே கிங் ஹென்றி என்ன பண்ணுறாருனா, இந்த இங்கிலீஷ் பைபிளை எல்லாத்தையும் பப்ளிக் யூஸ்க்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லா பாஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் எல்லா பைபிளுமே நிறைய டிரான்ஸ்லேட் ஆகி பொதுமக்களோட யூஸ்க்கு வந்துச்சான். அப்படி தான் பைபிள் நிறைய பேர் ரொம்ப சாதாரணமான ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் ஜீவனை விட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட உயிரெலாம் நடுரோலில் விட்டு எரிச்சு தான் நமக்கு இன்னைக்கு ஜாலியாக பைபிள் எடுத்து சுற்றுறோன்னா இத்தனை பேரோட உயிர் போனனால தான் நம்ம இன்னைக்கு பைபிள் படிக்கிறோம். கடவுளுக்கும் நமக்கும் கனெக்ட் பண்ணுறது இந்த பைபிள் தான். அதுக்கு இவ்வளோ பேரோட உயிர் போயிருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு பொருத்தனை பண்ணணும்னா, நம்ம டெய்லியும் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஆரம்பிங்க. நம்ம தினமும் ஒரு அரை மணி நேரமாவது பைபிள் படிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் பொருத்தனை பண்றீங்களோ, ரிக்காந்த ராபா லோரிக்கா அவங்க மேல விசேஷமான அபிஷேகம் வருதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்காந்த ரஷத ராபா லோரிக்கா பாபா துராபாலா ரிக்காந்த ரஷபா லோரிக்கா பாபா துராபாலோ ரிக்கா பாபா Urikanda raba lorikaba, urikanda raba lorikaba, uradara saba raba daraba lashada leke beraba lorikaba. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த ராபா லோரிக்கபா மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிக்கபா துராபாலா ரிக்கபா பாபா உரிக்கந்த ராபா லோரிக்கபா பாபா உரக்கந்த ராபா லோரிஷத ராபா லோரிக்கபா உபவாசிக்கிற அபிஷேகம். ரிக்கந்த ராபா ஒரு சில பேர் ரிக்கந்த ராபா உபவாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. Receive the anointing, says the Lord. Rikanda rashaba lorikanda rebe lorika baba durabala rashada raba lorika baba ribala rashada raba lorika baba urika raba lorika baba dirabala rika baba. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.